அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு பிரச்சனை சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம ஆர்வத்தில் என்ன பண்ணிடுறோம்னா, எல்லா தகவலையும் வாங்கிக்கிறோம். அப்போ அவங்க நம்மகிட்ட அட்வைஸ் கேட்க வரலைங்கிறது, அதாவது உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வரலைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க தனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறாங்க, தனக்கு நடந்த வேதனையை சொல்கிறாங்க, தனக்கு நடந்த பிரச்சனையை விளக்கி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்மகிட்ட ஆலோசனை கேட்க வர்றாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு பல எக்ஸாம்பிளை சொல்லி, பல விளக்கங்களை சொல்லி, அங்கே அப்படி நடந்துச்சு, இங்கே இப்படி நடந்துச்சு, இதுக்கு தான் நான் சொல்கிறேன், முன்னாடியே சொன்னேன்ல, இப்படியெல்லாம் சொல்கிறது தான் பல பிரச்சனைகளையும் விலகல்களையும் ஏற்படுத்தியது. எப்பொழுதுமே நம்மளிடத்தில் எதிர்முனையில் பேச வருபவர்கள் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்க வரவில்லை, தகவலையும் பிரச்சனையையும் பரிமாறத்தான் வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்களும் பேச்சில் சிறந்தவர்களாகவும் தெளிவாகவும் நீங்கள் மதிக்கக்கூடிய நபராகவும் மாற முடியும். இதை தவிர்க்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு பல பெயர்கள் வருகிறது. அதாவது இவர்கள்கிட்ட போய் சொன்னால் அட்வைஸ் பண்ணுவாங்க, தேவையில்லாத தகவலை கொடுப்பாங்க, விளக்கம் சொல்லுவாங்க, நெகட்டிவாகவே சொல்லுவாங்க, பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க, இப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல பெயர்களை வைத்து உங்களை பிரம்மாண்டப்படுத்தி ஒன்றுமற்ற நிலைக்கு தள்ளிவிடுவார்கள். அப்பொழுது நம்ம நிறைய இடங்களில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க தெரியாததுனால தான் நம்ம இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும், செயல்படுத்துவதுதான் பிரச்சனை.